1. வழக்கத்தை விட தினமும் 20 நிமிடம் முன்னதாக எழுந்திருங்கள். காலை 5 மணி தேவையில்லை. அதிசயமான பழக்கங்களும் வேண்டாம். வெறும் 20 நிமிடம் போதும். உங்கள் காலை நேரம் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் மாறுவதை உணர்வீர்கள். 2. தினமும் குறைந்தது 5 பக்கங்கள் புத்தகம் வாசியுங்கள். புத்தகங்கள் பல ஆண்டுகளின் அனுபவத்தை சில நிமிடங்களில் உங்களிடம் கொண்டு சேர்க்கும். ஒவ்வொரு பக்கமும் பிறர் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் காப்பாற்றும். 3. 90 வினாடி பக்கம் என்ற விதியை பின்பற்றுங்கள். ஒரு வேலையை தொடங்க 90 வினாடிகளுக்குள் முடிந்தால் உடனே தொடங்கிவிடுங்கள். தொடங்குவதுதான் தள்ளி போடும் பழக்கத்தை உந்துதலை விட வேகமாக முறியடிக்கும். 4. நாளை செய்ய வேண்டிய முக்கியமான 3 வேலைகளை இன்று இரவே திட்டமிடுங்கள். மனத்திற்கு திட்டம் தெரிந்தால் தயக்கம் குறையும். நோக்கத்துடன் செயல்பட தொடங்குவீர்கள். 5. தேவையில்லாதவற்றிற்கு இல்லை என்று சொல்லி உங்கள் நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவையில்லாத ஆம் உங்கள் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் கவனத்தை பறிக்கும். 6. நீங்கள் செலவிடும் பணத்தை முறையாக குறித்துக் கொள்ளுங்கள். கவனம் செலுத்தும் இடத்தில்தான் பணமும் வளரத் தொடங்கும். பணம் எங்கே செல்கிறது என்பதை மதித்தால் அது உங்களிடம் தங்கும். 7. தினமும் ஒரு டிஜிட்டல் கவனச்சிதறலை நீக்குங்கள். ஒரு செயலி, ஒரு அறிவிப்பு அல்லது ஒரு பழக்கம் சத்தம் குறைந்தால் கவனம் கூர்மையாகும். 8. மனம் சோர்ந்தாலும் உடலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல்நிலை உங்கள் மனநிலையை உருவாக்குகிறது. நம்பிக்கையுடன் நடந்து பழகினால் நம்பிக்கை மெதுவாக உருவாகும். 9. குறுகிய நேர இடைவெளிகளில் முழு கவனத்துடன் வேலை செய்யுங்கள். 20 நிமிடம் முழு கவனம், 5 நிமிடம் ஓய்வு. ஒழுக்கம்தான் சீரற்ற உந்துதலை விட வலிமையானது. தத்து. தினமும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதுங்கள். நன்றி உணர்வு பிரச்சனைகளை மட்டுமல்ல, முன்னேற்றத்தையும் பார்க்க உங்கள் மனதை பழக்கப்படுத்தும். 11. தினமும் ஒருவரையாவது ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் வழங்கும் நல்ல ஆற்றல் திரும்ப வரும்போது பல மடங்கு பெருகும். 12. தூங்குவதற்கு முன் திரைகளை அணைத்து விடுங்கள். இரவை பாதுகாத்தால் உங்கள் காலை நேரம் மீண்டும் சக்தி வாய்ந்ததாகும். 13. ஒவ்வொரு மணி நேரத்திலும் உடலை சற்று அசைக்கவும் அல்லது நீட்டவும். உங்கள் உடல் உறைந்திருக்க உருவாக்கப்படவில்லை. அசைவு மனதை விழிப்பாக வைத்திருக்கும். 14. எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதை பழக்கமாக்குங்கள். உங்கள் மூளை காஃபியை விட தண்ணீரால் நன்றாக செயல்படும். 15. தினமும் ஒரு சிறிய குழப்பத்தை ஒழுங்குபடுத்துங்கள். உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. வெளியிலான ஒழுங்கு உள்ளார்ந்த தெளிவை உருவாக்கும். 16. வேலை செய்யும் போது அடிக்கடி எழுந்து நின்று கொள்ளுங்கள். நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது கவனத்தை சோர்வடையச் செய்யும். சிறிய அசைவு கூட விழிப்புணர்வை மீட்டெடுக்கும். 17. தினமும் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். அமைதி மனச்சத்தத்தை குறைத்து விழிப்புணர்வை கூர்மையாக்கும். 18. தூங்குவதற்கு முன் ஒரு சிறிய வெற்றியை நினைவு கூறுங்கள். நீங்கள் கவனம் செலுத்தும் இடத்தில்தான் உங்கள் மனம் வளர்கிறது. 19. உங்கள் முக்கிய இலக்கை தினமும் எழுதி பாருங்கள். தினமும் பார்க்கும் விஷயமே உங்கள் வாழ்க்கையின் திசையாக மாறும். 20. சர்க்கரை மற்றும் உடலுக்கு தீங்கான உணவுகளை குறையுங்கள். நிலையான உணவு பழக்கம் நிலையான கவனத்தையும் நிலையான மனநிலையையும் உருவாக்கும். 21. தினமும் வெளியே சென்று சுத்தமான காற்றை சுவாசியுங்கள். திரையை ஸ்க்ரோல் செய்வதை விட புதிய காற்று உங்கள் நரம்பு அமைப்பை சீர் செய்யும். 22. தினமும் உங்கள் படுக்கையை ஒழுங்குபடுத்துங்கள். சிறிய வெற்றிகளே ஒழுக்கத்தை உருவாக்கும் அடித்தளம். 23. வாரத்திற்கு ஒரு முறை மனதை பாதிக்கும் ஒருவரையாவது அல்லது ஒன்றையாவது விலக்கி வையுங்கள். உங்கள் மனநிலையை பாதுகாப்பது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமம். 24. கண்ணாடியில் பார்த்து உங்களிடம் இனிமையாக பேசுங்கள். நீங்கள் அதிகம் கேட்கும் குரல் உங்களை உடைக்காமல் உருவாக்க வேண்டும். 25. முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள். தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் காலப்போக்கில் பெரிய மாற்றமாகும். 26. செய்தி மற்றும் நேரமறை உள்ளடக்கத்தை அளவோடு மட்டும் பாருங்கள். உங்கள் மனதிற்கு நீங்கள் தரும் உள்ளடக்கம்தான் உங்கள் வாழ்க்கை பார்வையை உருவாக்கும். 27. தினமும் ஒரு ஆரோக்கியமான தேர்வை சேர்த்துக் கொள்ளுங்கள். உண்மையான மாற்றம் சிறிய முன்னேற்றங்களிலிருந்தே தொடங்கும். 28. தினமும் ஒரு புதிய சொல் அல்லது புதிய கருத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மொழி கூர்மையாகும் போது சிந்தனையும் கூர்மையாகும். 29. மன அழுத்தம் வரும்போது மெதுவாக ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். உங்கள் மூச்சுதான் உடனடியான அமைதியை மீட்டெடுக்கும் வழி. 30. தினமும் காலை 3 சிறிய இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள்.
சிறிய தெளிவான வெற்றிகளே தொடர்ச்சியான பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கும்.